பொய்யான தகவலை வெளியிட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மீது நாம் தமிழர் கட்சியினர் வாணியம்பாடி போலீசில் புகார் அளித்துள்ளனர். வாணியம்பாடியைச் சேர்ந்த ஸ்ரீராம், வைரமுத்து ஆகியோர் நாம் தமிழர் கட்சி பொறுப்புகளில் உள்ளனர். ஆனால் வாணியம்பாடியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வேல்முருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி ஸ்ரீராம், வைரமுத்து உள்ளிட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துள்ளனர் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நாம் தமிழர் கட்சியினர் உண்மைத்தன்மை அறியாமல் செய்தி வெளியிட்டதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். இடிந்தகரை புனித லூர்து அன்னை ஆலய 119ஆம் ஆண்டு தங்க தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கோவளத்திலிருந்து இடிந்தகரை வரை சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற படகு போட்டியில் 12 நாட்டு படகுகள் பங்கேற்றன. படகுக்கு 10 மீனவர்கள் வீதம் 12 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் முதல் பரிசான 1 லட்சம் ரூபாயை இடிந்தகரையைச் சேர்ந்த அனிஷ் குழுவினர் தட்டிச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.